டிமார்ட்டோட மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு நான் வந்து மினி விளாக் எடுக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, டிமார்ட்ல என்னென்னலாம் வெரைட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு செக் பண்ண தான் போயிருந்தேன். நெறைய ரீல்ஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ நான் ரீசென்ட்டா வந்துட்டு ஸ்மால் பர்ச்சேஸ் பண்றதுக்காக போயிருந்தேன். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அங்க வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நல்ல குவாலிட்டில கம்மி பட்ஜெட்ல குடுத்துட்ருக்காங்க. அங்க கப் எல்லாமே ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ₹27 இருக்கு. நல்ல குவாலிட்டில நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கப்ஸ் அண்ட் வந்து டெக்கர் பண்ணுற பிளேட் எல்லாமே வந்துட்டு நல்ல பட்ஜெட்லேயே இருந்துச்சு. ஸோ அதை விட எக்ஸ்ட்ரீம் லெவல் நம்ம வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு தேவையான கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸை மட்டும் நான் வாங்கிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். வெளியே வந்து ஒன்ஸ் பேக்கையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். செம்ம வெயில். ஸோ ஒன்ஸ் வீட்டுக்கு நான் ரீச் ஆனதும் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கான அந்த லிக்விட் அது நல்ல பட்ஜெட்டுக்கே கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா கம்ஃபர்ட்டுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் காம்போ ஆஃபராக கிடச்சிது. ஸோ அதுவும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பர்ச்சேசிங்லாம் இல்லை. ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் மாம்ஸ் மேஜிக் பிஸ்கெட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா விம்மோட பெரிய பேக்கோட க்ளீனிங் ஜெல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கே பாப்கார்ன் இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதை வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு தேவையான மெயின் திங் மேட்ரஸ் ஒரு டோர் மேட் வாங்கியிருந்தேன். அது வந்து 200 தான். செம்ம ஒர்த்து. க்ரிப்பாக நிற்கிது. டைல்ஸ்லாம் நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் டிமார்ட்டில் வாங்கின பர்ச்சேஸ் ஐட்டம்.